புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், பிலிப்பியர் 4:8. இயேசு எனக்காக பலியானார். இயேசு எதுக்காக எனக்கு பலியானார்? நானே மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இயேசு பலியானார். அப்ப அந்த மீட்பு வீண் போகக்கூடாது அப்படின்னா அதைத்தான் புனித பவுல் சொல்றாரு. நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளுடைய மீட்பு வீண் போகாது. உண்மையானவை, கண்ணியமானவை, நேர்மையானவை, தூய்மையானவை, விரும்பத்தக்கவை, பாராட்டுதற்குரியவை, நற்பண்புடையவை, போற்றுதற்குரியவை, இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட செயல்களை நீங்களும் நானும் செய்யும் பொழுது கடவுளுக்கு உகந்தவை, கடவுளுக்கு நேர்மையான, கடவுளுடைய பார்வையில நேர்மையானதை நாம் செய்யும் பொழுது அதுவும் உகந்த காணிக்கை தான். நீங்க உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுல, உங்க அக்கம் பக்கத்துல நேர்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா அதுவும் கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக, கடவுளுக்கு உகந்த பழிபொருளாக ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம முதலில் நம்முடைய மனசுல ஆணியாக அச்சடித்து கொள்வது என்ன என்றால், இயேசு எனக்காக பலியானார். இயேசு நமக்காக கண்டிப்பாக தான். ஆனால் இயேசு எனக்காக பலியானார். எனக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அந்த உறவு ஒரு நாளும் உடைந்து போய்விடக்கூடாது. அந்த உறவு உடைந்து போய்விடக்கூடாதுன்னா ஆண்டவர் இயேசு எதிர்பார்ப்பது நம்மளுடைய வாழ்வு கடவுளுக்கு உயிருள்ள பலியாக இருக்கணும். நம்ம கொடுக்கிற ஆடு மாடு கடாய் சேவல் அல்ல. நம்மளுடைய வாழ்க்கை கடவுளுக்கு உயிருள்ள பலியை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். உயிருள்ள சேவல் அல்ல, உயிருள்ள ஆடு அல்ல, உயிருள்ள உங்களையும் என்னையும் கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட பலியை தான் கடவுள் அந்த என்னுடைய பலி கடவுளுக்கு உகந்த பலியாக இருக்கணும். ஆகவே ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். நம்ம ஒவ்வொருவரையும் இந்த ஒரு தவ காலத்தில் ஆண்டவர் தொடணும். நம்ம செலுத்துகிற பலி, ஆராதனை அனைத்தும் கடவுளுக்கு உகந்த பலியாக இருக்கணும். கடவுள் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும்.